வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த lanthanoids. இது கெமிஸ்ட்ரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் பசில் மாதிரி. ரெடியா? வாங்க இந்த மிஸ்ட்ரியை சேர்ந்து சால்வ் பண்ணலாம். முதல்ல நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போவோம். அ கெமிக்கல் மிஸ்ட்ரி. இதுல ஒரு சென்ட்ரல் பசில் ஒன்று இருக்கு. அது நம்ம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, எப்படி 15 வேற வேற எலிமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான கெமிக்கல் ட்வின்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண முடியும்? இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப காலமா சயின்டிஸ்ட கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருந்துச்சு. பிகாஸ் லாந்தனைட்ஸை ஒன்னா இருந்து பிரிச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க சிமிலரா இருந்ததால அவங்களுக்கு ஒரு சூப்பரான நிக்நேம் வச்சாங்க, பீரியாடிக் டேபிளோட ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கோர் மிஸ்டரி. சரி, இதெல்லாம் நம்ம இதுக்கு தெரிஞ்சுக்கணும். why should we care, right? பிகாஸ் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃபோன் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுலயே இந்த லாந்தனாய்ட்ஸ் தான் இருக்கும். அதோட கலர்ஸ்க்கு இவங்க தான் காரணம். ஸோ திஸ் இஸ் டிரெக்ட்லி கனெக்டட் டு our டெய்லி லைஃப். ஆல் ரைட், இப்போ நம்ம மிஸ்ட்ரியை சால்வ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பெரிய க்ளூவை பார்ப்போம். நம்ம செகண்ட் செக்ஷன், தி ஷீல்டட் எலக்ட்ரான் க்ளூ. ஸோ டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். த லாந்தனாய்ட்ஸுங்கிறது 15 எலிமெண்ட்ஸோட ஒரு சீரீஸ். இதுல தி டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான், அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கும் அடுத்த எலிமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ற எலக்ட்ரான், அது எங்க என்டர் ஆகுது? 4f ஆர்பிட்டல்குள்ள. பட் ஹியர்ஸ் த ட்விஸ்ட். இந்த 4f எலக்ட்ரான்ஸ் ஆட்டமோட சென்டருக்கு ரொம்ப பக்கத்துல டீப்பா பரீட் ஆகி இருக்கு. ஆமா, ஷீல்டட் ஆகி இருக்கு. அதனால வெளியே நடக்கிற கெமிக்கல் பாண்டிங்ல அதுங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த ஷீல்டிங் தான் த மெயின் ரீசன். அது இருக்கிறதுனால தான் எல்லா 15 எலிமெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. அவங்க எப்பவுமே அவங்களோட அவுட்டர் எலக்ட்ரான்ஸை மட்டும் லூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா ஒரு +3 அயான், அதாவது Ln3+ ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ தி என்டையர் சீரீஸ் ஹேஸ் அ வெரி ஸ்டேபிள் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இதே நம்ம ஆல்ரெடி படிச்ச டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ இன்னும் கிளியர் ஆயிடும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு என்னாகும்? அதோட டி எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். அதனால அது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் காட்டும். அண்ட் த கெமிஸ்ட்ரி இஸ் வெரி டைவர்ஸ். ஆனால் லாந்தனாய்ட்ஸ் நோ வே. எஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷீல்டட் அண்ட் இன்ஆக்டிவ். அதனால யூனிஃபார்ம் கெமிஸ்ட்ரி, ஒரே ஒரு ஸ்டேபிள் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். see the difference? ரொம்ப கிளியரா இருக்கு. ஆல்ரைட், இந்த ஐடியாவை மறக்கவே கூடாத அளவுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி பார்ப்போமா? இது புரிஞ்சதுச்சுன்னா லாந்தனாய்ட்ஸ் டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரு யோசிக்கினி பாருங்க. வெளியே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்க பிஹேவியரும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். கரெக்டா? அதே தான் லாந்தனாய்ட்ஸ்க்கும். அவங்களோட கெமிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது அவங்களோட அவுட்டர் எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் எல்லா 15 எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஸ்டேபிள் Ln3+ அயான். அண்ட் தட்ஸ் வை அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலா இருக்கும். ஓகே, அனாலஜி இஸ் குட். ஒரு மென்டல் பிக்சர் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா? So let's build a picture in our minds to understand this shielded electron concept perfectly. ஓகே, ரெடி? ஸ்டெப் 1, கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஆட்டமோ ஒரு பாக்ஸா நினைச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2, அந்த பாக்ஸோட வெளிப்பக்கம் தி அவுட் சைட் எல்லா 15 லாந்தனாய்ட் பாக்ஸஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஸ்டேபிள் +3 சார்ஜ். ஸ்டெப் 3, இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் உள்ள மறைஞ்சு ஒரு சின்ன ட்ராயர் இருக்கு. அந்த ட்ராயர்ல இருக்கிற ஐட்டம்ஸ், அதாவது எலிமெண்ட்க்கு எலிமெண்ட் மாறும். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, அந்த ஹிடன் ட்ராயர் தான் 4f ஆர்பிட்டல். அது அவ்வளோ டீப்பா ஹைலாகி இருக்கிறதுனால அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு கெமிக்கலி இர்ரெலவென்ட். இட் ஹாஸ் நோ எஃபெக்ட் அட் ஆல். ஸோ வாட்? இந்த ஐடென்டிக்கல் ட்வின் ப்ராப்பர்ட்டினால ரியல் வேர்ல்டில் என்ன ஆகுது? லேப்லேயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லேப்ல என்ன நடக்கும்னு பார்ப்போம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கெமிக்கல் ட்வின்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அவங்கள பிரிக்கிறது இட்ஸ் a huge challenge. இமேஜின் பண்ணி பாருங்க, சயின்டிஸ்ட்க்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு. ஈவன் டுடே நார்மல் மெத்தட்ஸ் ஒர்க் ஆகாது. We need special modern techniques like ion exchange chromatography to separate them. And now for the coolest part. உங்க ஃபோன் ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த வைப்ரண்ட் கலர்ஸ், அது ஃபாஸ்பர்ஸ்னால வருது. அந்த ஃபாஸ்பர்ஸ்ல யூரோப்பியம், சீரியம் மாதிரி லாந்தனாய்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? யூவி லைட்டை அப்சார்ப் பண்ணி நமக்கு தெரியுற மாதிரி பியூட்டிஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸை ரீஎமிட் பண்ணுவாங்க. அமேசிங் இல்லையா? ஓகே, இப்போ உங்க மனசுல ஒரு டவுட் வரலாம். ரொம்ப காமனான டவுட். சார், டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல டி எலக்ட்ரான்ஸ் இருக்கு, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் காட்டுது. இங்கேயுமே தானே எஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஏன் இவங்க மட்டும் அதை காட்டுறதில்ல? யூ மைட் திங்க் தட், ரைட்? ஆனா ஆக்சுவலி அவங்க காட்டுறதில்ல. தி ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கோர் ஐடியா தான். The 4f electrons are so well shielded, so deeply buried that removing them needs a huge amount of energy. ரொம்ப கஷ்டம்.
So, the atom chooses the easy way out. அதுக்கு பதிலா வெளியே இருக்கிற அவுட்டர் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி ஈஸியா ஒரு ஸ்டேபிள் +3 அயான் ஃபார்ம் பண்ணிடும். That's it. Simple. சரி, நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி just remember these key points. 3 points தானா. First, the core idea. என்ன அது? Deeply buried and shielded 4f electrons. Second, the mental picture. The identical twins with that hidden chemically irrelevant drawer. And third, the real example. உங்க phone screen, powering the colors using phosphors. அவ்ளோதான். பாத்தீங்களா? இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Lanthanoids டாபிக் எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். That's my promise. So, you have solved the mystery of the chemical twins. All the best for your exams.